பாண்டிச்சேரி ஜிப்மரில் ஆஃபீஸ் ஆஃப் த டீன் ரிசர்ச் அலுவலகத்தில் சென்ட்ரல் ரிசர்ச் ஃபெசிலிட்டியில் 2 மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்தியன் நேஷ்னல்ஸில் இது ஒரு கான்ட்ராக்ட் போஸ்ட்டு, அதாவது மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட்டு. 89 நாளுக்கு இந்த கான்ட்ராக்ட் இனிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது. அதாவது சென்ட்ரல் ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஜிப்மரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து வேக்கன்சி இருக்குது. இந்த பணிக்கான கன்சால்டேட் பே பர் மந்த் வந்து மாதம் 20,000 ரூபாய் அப்படின்ற இதில் வந்து உங்களுக்கு வேலை இருக்குது. 2 போஸ்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட் இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேச்சுலர் டிகிரி முடித்திருக்கணும். அதாவது இதில் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்சஸில் முடிச்சிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிலையும் இன்ஸ்டியூட்லேயும் முடிச்சிருக்கணும். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வந்து அதாவது பிஜியோ வேறு எதுவுமே தேவையில்லை. ஒன்லி பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்சிலேயே வந்து பிஎஸ்சி இன் எம்எல்டின்னு சொல்லக்கூடிய எம்எல்டி முடித்த கேண்டிடேட்ஸ் அல்லது பிஎஸ் பேச்சுலர் சயின்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி இல்லைனா பிஎம்எல்டின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? பிஎஸ்சி எம்எல்டி இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டீன் ரிசர்ச், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அட்மின் பிளாக், ஜிப்மர், புதுச்சேரி 605006 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 20/3/2024 மாலை 4 மணிக்குள்ளே இந்த அலுவலகத்தில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். 50 கொஷின் இருக்கும். அதாவது எம்சிக்யூ தான், அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர். அப்படி பார்க்கும் பொழுது 2 போஸ்ட் இருக்கிறதுனால 10 பேர் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து ரிட்டன் எக்ஸாம்லேருந்து அந்த 10 பேருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வச்சு அதில் மினிமம் வந்து 50% இருக்கணும். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்எல்டி பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் இருக்கா அப்படின்றத அசஸ் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி எம்எல்டி இருக்கு இல்லையா, அதனுடைய குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல் டிகிரியோடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, பேசிக், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அனெக்ஷர் 1 வந்து ஜிப்மருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ் கூடயே அந்த அனெக்ஷர் 1 ஃபில் பண்ணிக்கணும். அது கூட உங்களுடைய அகடமிக் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பிஎஸ்சி முடித்திருக்கீங்க இல்லையா, அந்த பிஎஸ்சியோடைய டிகிரி மற்றும் மார்க் ஷீட், கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்கும் பட்சத்தில் கன்சால்டேட் மார்க் ஷீட், டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் டிகிரி, அல்லது ப்ரொஃபஷனல்னால் ப்ரொஃபஷனல். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதை கொடுக்கலாம். பிஜி முடிச்சிருந்தாலும் அதையும் காமிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் பட்சத்தில் அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வைக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் அல்லது வேறு 10th or 12th உங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த வைக்கலாம். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி அல்லது ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் ஏதாவது கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் வைக்கலாம். இது ஜென்ரல் யூஆர் போஸ்ட் அப்படின்றதுனால நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் தான் வருவீங்க. எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் அப்ளிகபிளாக இருந்தால் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கான்ட்ராக்ட் போஸ்ட் அப்படின்றதுனால இது பியூர்லி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ். நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 month நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். சரிங்களா? இன்கேஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸ். அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் ஏரியாஸில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். லெபார்ட்டரிஸ் இந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கும். அங்கே உங்களுக்கு என்ன டியூட்டி அசைன் பண்ணுறாங்களோ அந்த டியூட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அடிஷ்னல் டியூட்டிஸோ அடிஷ்னல் ஒர்க்ஸோ கொடுக்கும் பொழுது அதற்கான எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அலவன்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பிஎஃப், பென்ஷன், கிராஜுவேட்டி இந்த மாதிரி ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கிற எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஏன்னா இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ். ஓகேங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடியது தான். அதாவது டிஏடிஏ கிடையாது, வேறு எந்த விதமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது இன்டர்வியூ கிடையாது. ஆனால் ஸ்கில் டெஸ்ட் அல்லது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான டிஏடிஏ எதுவும் கிடையாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீன் ரிசர்ச் கண்ட்ரோலில் வரதுனால
ஜிப்மருடைய சேலரி இதில் வராது. அது வந்து ஜிப்மர் இன்ஸ்டியூட் ரிசர்ச் கவுன்சில் ஃபண்டுலேருந்து தான் உங்களுக்கு சேலரி வரும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸை லாஸ்ட் டேட்குள்ளே அனுப்பிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பிஎஸ்சி எம்எல்டி முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுனால நீங்கள் இதில் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் வேலிடான இமெயில் ஐடி கொடுத்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அதற்கு வரும். சரிங்களா? அனெக்ஷர் 1ல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஓகே.